எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சுண்டைக்காய் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. குழம்பு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மெத்தேடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது தேவையான சுண்டைக்காய் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் கம்மியாக தான் குழம்பு வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி. சின்ன வெங்காயம் ஒரு 20 பல், 10 பல் பூண்டு, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. புளி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நாங்கள் புளிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டோம், அதனால் நல்லெண்ணெய் தாங்க இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம சமையல் எண்ணெய் எந்த வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக வந்து உடம்புக்கும் நல்லது, அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கிடலாம். வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம சுண்டைக்காய் சட்னியாவோ, குழம்பாவோ, துவையலாவோ நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது வெந்தயம், கடுகு, உளுந்தெல்லாம் பொரியவும் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினா தாங்க குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். சுண்டைக்காய் அடிக்கடி எடுத்துக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். பைல்ஸ் பிரச்சனை, அஜீரண கோளாறு, குடலில் புண்ணு, புழு, பூச்சி, வாய்ப்புண் அடிக்கடி வர்றது, இது எல்லாமே சரியாகும். வாரத்துக்கு ஒரு நாள் எப்படியாவது எடுத்துக்கோங்க. குழந்தைகளை சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னியாக கூட நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். சட்னி, துவையலாக கூட இந்த மாதிரி குழம்பு வச்சா கூட எடுத்து போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. சட்னியாக வச்சு கொடுங்க. பார்த்திங்கன்னா சுண்டைக்காயை வந்து நம்ம தட்டி சேர்த்துக்கிடலாம். சுண்டைக்காய் தட்டி சேர்க்கும்போது அது கழுவாமல் அப்படியே சேர்க்கணுங்க. கழுவிட்டு சேர்த்தோம்னா அதனோட சத்து எல்லாமே போயிடும். சாப்பிட்டுமே நமக்கு வேஸ்ட்டு தான். அந்த விதையோடு அப்படியே சேர்த்துடணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே தட்டி அப்படியே கழுவிடுவாங்க. கழுவுனோம்னா அந்த கசப்பு தன்மை, அந்த விதை எல்லாமே போயிடும். அதனால் அதை அப்படியே நம்ம போட்டு தான் நம்ம குழம்பு வைக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் அரைச்சும் ஊற்றிக்கிடலாம். நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். உப்பு தேவையான அளவு போட்டு ஃபுல்லாக நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போது தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மசாலையும் எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் பாருங்கள். வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைசலோட தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிடலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெல்லம் போடுவாங்க, நான் வெல்லமெல்லாம் போட மாட்டேங்க. இதேமாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, கசப்பே தெரியாதுங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா இப்போ வர்றதெல்லாம் ஹைப்ரிட் தான் வருது. நாட்டுக்காய்னா தாங்க அதிகமாக கசப்படிக்கும், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எங்கே நாட்டுக்காயும் கிடைக்க மாட்டேங்குது, இப்போ ஹைப்ரிட் தான் வருது. அதனால் கிடைக்கிறத நம்ம செஞ்சு சாப்பிடலாமே ஆரோக்கியமாக அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நல்லா காயவும் நம்ம பார்க்கலாம். பழைய குழம்புலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சூடு பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்கள். அந்த குழம்பு கடுத்து போகாமல் இருக்கும். நம்ம அப்படியே சூடு பண்ணும்போது குழம்பு கடுத்து போகும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நன்றி.